1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உறைய வைத்த திருப்பூணம் அஜித்குமார் படுகொலையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அஜித்குமார் மீது பொய்யான போலியான புகாரை கொடுத்த நிகிதா என்கிற பெண் ஒரு மோசடி பேர்வழி. அவர் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றினார். விஏஓ, தாசில்தார், பேராசிரியர் போன்ற பணிகளுக்கு வந்து பணம் வாங்கி கொண்டு பல பேரை ஏமாற்றணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட, மதுரை மாவட்ட கமிஷனர்கிட்ட பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளால் ஏமாற்றப்பட்ட பல கல்லூரி மாணவிகளும் புகார் கொடுத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நிகிதா திருமண மோசடியில் ஈடுபட்டார். அவர் என்னை திருமணம் செய்து கொண்டு ஒரே நாளில் சாயந்தரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியேறி 10 லட்ச ரூபா பணம் வாங்கிக்கிட்டு தான் விவாகரத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன் சொல்லியிருப்பது உண்மையிலே பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. இது போன்ற 15க்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து திருமண மோசடி பண்ணவ இந்த திருட்டு நிக்கிதா அப்படின்னு இப்போது வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு பேரதிர்ச்சி இன்னைக்கு காலையில் வெளிவந்தது. திருப்போணம் காவல் நிலைய படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனை, உடற்கூறு ஆய்வினுடைய சோதனை முடிவுகள். ஒரு 18 காயங்கள் இருக்குன்னு சொல்லி முதற்கட்டமாக ஒரு தகவல் வெளிவந்தது. இப்போ கிட்டத்தட்ட 7 பக்கம் கொண்ட மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையினுடைய அஃபீஷியலான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. உண்மையிலே இதை படித்து பார்த்தா மனசாட்சி உள்ள, அது காவல்துறையோ உளவுத்துறையோ மருத்துவத்துறையோ இல்லை வந்து திமுகவோ யாராக இருக்கட்டும், மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் இதை பார்த்துட்டு ஒரு நிமிடம் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. அதைத்தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த திருட்டு நிக்கிதாவுடைய பின்னணி என்ன, அவ என்னென்ன திராவிடத்தனங்களை பண்ணியிருக்கிறா, யார் யாரெல்லாம் ஏமாற்றிருக்கிறா, எப்படி இவள் காவல்துறையில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, எந்த காவல்துறை அதிகாரிகள் இவளுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற பின்னணியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தம்பி அஜித்குமாருடைய உடற்கூறு ஆய்வினுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான்பால் சுரேஷ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய மூளையில் இரத்த கசிவு இருந்திருக்கு, மண்டை ஓடு உடைஞ்சிருக்கு, இதயத்தில் இரத்த கசிவு, கல்லீரல் இரத்த கசிவு, அவருடைய 2 கிட்னிலையும் டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது ஒரு மனிதனை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்து ஒரு ஆளால் கொலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த உடற்கூறாய்வு சான்று. இந்த உடற்கூறாய்வில் கண்கள்லேருந்து இந்த உடற்கூறாய்வு ஆரம்பிக்குது. கண்களில் வலது கண் இமையில் 6 சென்டிமீட்டர் நீளமான காயம், இடது கண் இமையில் 3 சென்டிமீட்டர் நீளமான காயம், இடது கண் இமையில் நடுப்பகுதியில் 3 வட்டமான காயங்கள், கண் இமையில் 3 வட்டமான காயங்கள், சிகரெட் காரணமாக உருவானதாக தோன்றும் அழுத்த காயங்கள், இடது முன்கையில் சிகரெட் சூடு, கால்களில் சேறு அப்படி இருந்திருக்கு. அப்புறம் வெளிப்புறப்பு காயங்கள், இடது நெற்றியில் சிவப்பு காயம் 1 சென்டிமீட்டர், வலது கண் எலும்பு பட்டையில் ஒரு காயம், வலது புருவத்தின் நடுப்பகுதியில் ஒரு காயம், வலது கண் இமை நடுப்பகுதியில் ஒரு காயம், இடது முடங்கையின் பின்பகுதியில் ஒரு காயம், இடது கண் இமையில் ஒரு காயம், இடது கண் இமையின் நடுப்பகுதியில் 0.5 சென்டிமீட்டர் காயம், இடது மணிக்கட்டின் உள்பக்கத்தில் ஒரு காயம், வலது கணுக்காலின் வெளியே ஒரு காயம், வலது தொடையின் மேல்புறத்தில் ஒரு காயம், வலது பக்க தலையின் மேல் பகுதியில் ஒரு காயம், வலது பக்க தலையின் பக்க பகுதியில் ஒரு இரத்த காயம், இடது தோல் பக்கம், வலது தோல் பக்கம் மற்றும் கை பகுதியில் உறைந்த நிலையில், ரத்தம் உறைந்த நிலையில் காணப்பட்டிருக்கு. அதேபோல் தோல் பக்கம், பின் தோல் பக்கம் மற்றும் மேல் தோல் பக்கம் பகுதிகளில் அங்கங்கே அடி வாங்கின மாதிரி அடிகள் இருந்திருக்கு. இடது தோல் பக்கம் மேல் கை பக்கத்தில் 17 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரையிலான மங்கலான நீளமுள்ள பல அடிகள், அதாவது கம்பை வச்சு அடித்த அந்த தடம் இருக்கும் இல்லையா, ஒரு லத்தியை வச்சு கம்பை வச்சு அடித்த தடம் 17 சென்டிமீட்டரில் 23 சென்டிமீட்டர் வரை நீளமான மையத்தில் தோள்பட்ட முழுக்க வந்து சாட்டையாக அப்படி பிரிஞ்சிருந்திருக்கு. இடது மேல் தொடையில் பின்புறத்தில், இந்த பக்கம் பின்புறத்தில்
1 சென்டிமீட்டர் நீளமுள்ள அடி விழுந்த மாதிரியான தடங்கள் இருந்திருக்கு. வலது தொடையில் வலது தொடையின் மற்றும் மேல் தொடையின் பின்புறம் மற்றும் பக்கப்பகுதியில் 22 சென்டிமீட்டர் மையத்தில் 2 சென்டிமீட்டர் வரை அடி இருந்திருக்கு. மங்களா அடி விழுந்ததுக்கான தொடையில் வந்து தொடர்ச்சியாக அடித்ததுக்கான காயங்கள். அதே போல் வலது பக்க தொடையில் பின்புறம் மற்றும் பக்கத்தில் 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள 1.5 சென்டிமீட்டர் மங்கலான அடிகள், நீளமாக வலது பக்க தொடையில் அடிகள் இருந்திருக்கு. வலது தொடையின் பின்புறத்தில் 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள அடிகள். இடது பக்க தொடையில் நடுப்பகுதியில் 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள அடி விழுந்ததுக்கான தடங்கள். வலது கீழ் மார்பு பகுதியில் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள அடிகள், மார்பு பகுதியில் கம்பை வச்சு அடிச்சதுக்கான தடயங்கள். வலது மார்பில் காலை வச்சு மிதிச்சதுக்கான தடயங்கள் இருந்திருக்கு. வலது மேல் மார்பு பகுதியில் சாய்வாக உள்ள 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள இளஞ்சிவப்பு கொண்ட நேரடி அடிக்காயம் வலது மார்பு பகுதியில். அப்போ மார்பு பகுதியில் வந்து காலை வச்சு மிதிச்சா மார்பு பகுதியில் காலை வச்சு எத்தனா என்ன காயம் ஏற்படுமோ அந்த காயம் இருந்திருக்கிறது. இடது தொடையினுடைய நடுப்பகுதியில் பின்புறத்தில் 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இளஞ்சிவப்பு கொண்ட காயம். இடது முழங்கால் பின்புறத்தில் 9 சென்டிமீட்டர் நீளமும் 1.5 சென்டிமீட்டர் மையம் கொண்ட இளஞ்சிவப்பு கொண்ட காயம். வலது கீழ் முதுகு பகுதியில் 7 சென்டிமீட்டரில் காயம். இடது தொடையின் வெளிப்புறம் மற்றும் பின்புறத்தில் 6 சென்டிமீட்டர் கொண்ட நீளமான காயம், ஒரு தொடர்ச்சியான காயம். இடது தொடையின் புறப்பகுதியில் 12 சென்டிமீட்டர் நீளமும் 1.5 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு அடிக்காயம். இடது தொடையின் புறப்பகுதியில் 8 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட காயம். வலது மூளைப்புறம் வயிற்றுல நடுப்பகுதியில் 2 சென்டிமீட்டர் விலகி 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட காயம். வலது இடுப்பு மற்றும் வயிற்று பகுதியில் நடுப்பகுதியில் காயம். வலது கீழ் வயிற்றில் ஒரு காயம். வலது தொடையின் 8 சென்டிமீட்டர். வலது முனையில் வலது கையில் ஒரு காயம். அப்புறம் வலது கையில் வந்து மேல்புறத்தில் 10 சென்டிமீட்டர். இது ஒரு பக்கம் சொன்னது, இது இடது பகுதி. இப்போ வலது பகுதியில் அதே போல் வலது தொடை, வலது மணிக்கட்டு, வலது தொடையினுடைய நடுப்பகுதியில் 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள காயம். இடது கரத்தின் உள்ளங்கையில் 9 சென்டிமீட்டர் நீளமுள்ள கையில் வந்து அடி வாங்கினா தடுப்பாங்கல்ல, அப்படி தடுத்ததுக்கான காயம். அதே போல் திருப்பி இடது தொடையின் நடுப்புறத்தில் திருப்பி உள்ளுக்குள்ள தசை அளவில் ஊடுருவிய உள்ளுக்குள்ள வந்து 9 சென்டிமீட்டர் காயம். இடது மார்பு புறம் பின்புறத்தில் ஒரு 8லிருந்து 3 சென்டிமீட்டர் அளவிலான காயம். இடது இடுப்பு பகுதியில் ஒரு 5 சென்டிமீட்டர் காயம். இடது கீழ் வயிற்றுப்புறம் ஒரு காயம். இது வந்து வெளிப்புற காயங்களோட தொடர்ச்சி. வலது கை உள்பக்கத்தில் தசைக்குள்ள உளுந்து உள்ளுக்குள்ள உள்ள அடி ஒரு 12 சென்டிமீட்டர் அடி. வலது முழங்கால் பகுதியில் தசைக்குள்ள ஊடுருவிய காயம். இடது முழங்கால் பகுதியில் காலில் லத்தியை கட்டி அடிச்சா அப்படி இருக்கும், அது மாதிரியான காயம். இடது காலின் அடித்தளத்தில் 6 சென்டிமீட்டர் காயம். வலது பின்புறம் துணை தசையில் ஆழமான காயம், பெட்டெக்ஸில். இடது பின்புறம் துணை தசையில் ஒரு ஆழமான காயம். இதெல்லாம் தாண்டி மிக கொடூரமானது மூளைப்பகுதி. வலது பக்க தலையில் 8 சென்டிமீட்டர் அளவில் தசைக்குள்ள மண்டைக்குள்ள காயம். இடது பக்க தலையில் 6 சென்டிமீட்டர் அளவில் ஒரு காயம். இருபக்க மூளையின் அடிப்பகுதியிலும், சிறுமூளை பெருமூளை இருபக்க மூளையின் அடிப்பகுதியிலையும் காயம். மூளையில் இரத்த கசிவு இருந்திருக்கு. மூளையினுடைய உள்ளுக்குள்ள உள்ள பகுதி, மூளையினுடைய எடை வந்து 1050 கிராம். இரு பக்கத்திலும் பாறை மற்றும் காலப்பரப்புகளில் உள்தெளிவுகளும் இரத்த கசிவும், அதாவது மூளையினுடைய ஓடு உடைஞ்சி மண்டை ஓடு உடைஞ்சி மூளையினுடைய வெளிப்புறத்தில் இரத்த கசிவு இருந்திருக்கு. மூளையின் இரு பக்கவாட்டுகளிலும் இரத்த கசிவு, வெட்டு பகுதி ரத்தம் நிறைஞ்சிருக்கு. மூளை வந்து ரத்தம் நிறைஞ்சிருக்கு. அப்போ மண்டையில் ஏறி மிதிச்சதுனால, தொடர்ச்சியாக மண்டையில் ஏறி அழுத்ததுனால மூளை வந்து ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் கழுத்து பகுதி, வாய், நாக்கு மற்றும் தொண்டை. நாக்கின் வலது பக்க முனையில் கடித்த புண்ணு, நாக்கை வந்து கடிச்சப்போ கடிச்சிருக்கு. அதாவது ஒரு இதில் அடி தாங்க முடியாமல் கடிச்சது, இல்லை வந்து நாக்கை இது பண்ணும்போது வாயில் மிதித்ததோ, இல்லை மிதிக்கும் போது வலி தாங்க முடியும் நாக்கை வெளியே விட்டு நாக்கை கடிச்சதோ இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இதயத்தினுடைய மார்பகுதி, அப்புறம் அடி வயிறில் ஒரு வெட்டுப்பகுதி நிறைந்த நிலையில் ரத்தம் உறைஞ்சிருந்திருக்கு. இதய உறை 14 மில்லிலிட்டர் மஞ்சள் நிற திரவம் உறை இருந்திருக்கு. இதயத்தின் வெளிப்புறத்தில் இதயம் இடது பகுதியில் பின்புறத்தில் இதயத்தில் இரத்த கசிவு, இதயம் சுருங்கி விரியக்கூடிய அந்த பகுதியில் இரத்த கசிவு, இதயத்துடைய அந்த அப்பெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து ஒரு தழும்பு, இதயத்தில் அடிபட்ட, இதயத்துக்குள்ளே அடிபட்ட தழும்பு. அப்புறம் பித்தப்பை, கல்லீரல்
வலது பகுதியின் வெளிப்புறத்தில் இரத்த காயம், கல்லீரல்ல. சிறுநீரகம், வலது சிறுநீரகம் 148 கிராம், அதில் ரத்தம் நிறைஞ்சிருந்திருக்கு. இது மிளகாப்பொடி கொடுத்து அது டைஜஸ்ட் ஆகி வந்த கூட அது யூரின் வழியாக வரக்கூடிய பகுதியில் அது கிட்னியில் போய் ரத்த கசிவு வந்திருக்கலாம், இல்லை அடிபட்டத்தில் கூட வந்திருக்கலாம். இடது சிறுநீரகத்திலையும் அதே போல் ரத்தம் இருந்திருக்கு. அதனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடாமல் இருந்துச்சு. ஸ்பைனல் கார்டில் ஆரம்பித்து காலுடைய கணுக்கால் ஆரம்பித்து கால் முட்டி, தொடையின் வெளிப்புறம், தொடையின் உள்புறம், வலது பக்கத்தோட இடப்பக்கத்தோட 2 கிட்னி, கல்லீரல், இதயம், தோள்பட்டை, காலில் தோல் உறிஞ்சிருந்திருக்கு. 2 கண்ணுலேயும் அடி விழுந்திருக்கு. இது மிளகாப்பொடி போட்டு கூட சிகப்பாக இருந்திருக்கலாம். கண்ணில் அடிபட்டு இருந்திருக்கு, புருவத்தில் அடிபட்டிருக்கு, நாக்கில் அடிபட்டிருக்கு, மூளையில் ரத்த கசிவு வந்திருக்கு, மண்டை ஓடு உடஞ்சிருக்கு, கழுத்தெலும்பு உடஞ்சிருக்குன்னா இங்கே உண்மையிலே நான் கேட்குறேன், மனசாட்சி உள்ள குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள யாராவது ஒருத்தர் நம்ம சிந்திச்சு பேசுவோம், இது ஒரு சாதாரண நபர்களால் செய்யப்படக்கூடிய ஒரு கொலையா? ஒரு கூலிப்படையிட்ட 1 லட்சம் இல்லை 1 கோடி கொடுத்து ஒருத்தனை கொலை சொன்னா கூட ஒரே வெட்டில் வெட்டி அவன் சாகும்போது அவனுக்கு வழி தெரிய போகிறதில்ல, செத்த பிறகு உயிரோடு இருக்க போகிறதில்ல, வெட்டி விட்டு போயிடுவான். கூலிப்படை கூட செய்ய தயங்குகிற ஒரு கொடூரமான சைக்கோ மனநிலை, மிக மோசமான மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இதில் தம்பி அஜித்குமாருடைய நண்பர் ஒருத்தன் சொல்கிறாரு, அவன் அந்த அடிபடும் போது கஞ்சாவை கொடுத்தாங்க, கஞ்சாவை கொடுத்து அடித்தாங்க, ஏன்னா அவன் பக்கத்தில் கஞ்சாவாசம் அடிச்சுதுன்றாங்க. அப்போ என்னன்னா இதை வழி தெரியாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லை கஞ்சாவை கொடுத்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காகவோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் எதுவுமே நடக்காத விஷயத்தில் ஒரு உயரதிகாரி உத்தரவு போட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கொடூரமான இதில் என்னன்னா அந்த ராஜா என்கிற தலைமை காவலர் அவர் தான் நெஞ்சில ஏறி மிதிச்சிருக்காரு. அந்த மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் நெஞ்சில ஏறி கடைசியாக மிதிச்சது அவர் தான். நெஞ்சில மிதிச்ச உடனே மோசன் போயிடுச்சு, அங்கே டெத்துங்க, அங்கே செத்துட்டான். மடப்புறம் கோவிலில் அவன் இறந்துடுறான், நெஞ்சில ஏறி மிதிச்ச உடனே செத்துடுறான். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நண்பர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத நாடி பிடிச்சி உறுதிப்படுத்தியிருக்காரு. இறந்து போன பிறகு ஆட்டோவில் தூக்கி போட்டு ஆட்டோவிலிருந்து தனியார் மருத்துவமனை கொண்டு போய் தனியார் மருத்துவமனை புறக்கணிச்ச உடனே திருப்போணத்தை கொண்டு வந்து திருப்போணத்திலிருந்து ராஜாஜி கொண்டு வந்து டேய் என்ன அதாவது இது என்ன நடந்திருக்கு நம்மளால இதை விரிவாக பேசவே முடியாது. எல்லாமே சிசிடிவிகள் இருக்கு, எல்லாமே சிசிடிவி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு தான் அடிச்சிருக்கானுங்க. கோயிலுக்கு கொண்டு போகிறது சிசிடிவி, வெளியே வர்றது சிசிடிவி, எல்லா சிசிடிவி ஆதாரங்களையும் அழிக்க பார்த்துருக்கானுங்க. உலகம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது, உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, எல்லாம் வெளியே வரும்னு தெரியும், நவீன தொழில்நுட்பம் இருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு அதிகார பவர் திமிரில் இருந்துக்கிட்டு ஒருத்தனை அடித்து துன்புறுத்தி கொலை பண்ண தப்பே செய்யாம எப்படி ஜெய்பீம் படத்தில் கொடூரமாக ஒரு இது நடந்துச்சோ, விசாரணை படத்தில் எப்படி நடக்குமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் அதை விட மோசமாக நடத்தப்பட்டிருக்கு. 52-60 இடங்கள்லாம் ஒருத்தனை அடித்து கொள்றதுங்கிறது கற்பனை பண்ண முடியாதுங்க. ஏங்க ஒரு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கும், கடைசியாக நெஞ்சில் மிதித்து அவன் சாகுறான்னா அந்த அளவுக்கு அவன் பண்ண கொலை என்ன? கொலையே பண்ணியிருந்தா கூட அவனை அடிக்கிறதுக்கான உரிமை காவல்துறைக்கு இல்லை. கஞ்சா கடத்திருந்தாலோ அபீன் கடத்திருந்தாலோ பெரிய மிக மோசமான மோசடியில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டவனா இருக்கான். 4000 கோடி 5000 கோடி தமிழ்நாட்டில் ஏமாத்தனம் இருக்கான். 12000 கோடி சீட்டு படத்தை ஏமாற்றி இந்த ஆருத்ரா கும்பல் ஜெயிலுக்குள்ள நல்லா தின்னுக்கிட்டு பைனாப்பிள் கேசரி தின்னுட்டு உட்காந்துருக்கிறான். எத்தனையோ ஹவாலா கும்பல் உள்ள உட்காந்துருக்கிறான். அவனை எல்லாம் இந்த கஸ்டடிங்கிற பேர்ல பொண்ணு போல பார்த்துக்குவாங்க. பெத்த மகனை கூட அப்படி பார்த்துக்க மாட்டாங்க காவல்துறை. அவனை அப்படி பார்த்துக்குவாங்க. ஏசி ரூம் போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து அப்படி பண்ணுவாங்க. ஆனா இங்க எவ்வளோ ஒருத்திக்காக அவ யாரு? ஒரு ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு, பக்கா 420. அவளுக்காக இவ்வளவு சித்திரவதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதுல சம்பந்தப்பட்ட ராஜா, கண்ணன், சங்கர, மணிகண்டன், பிரபு, ஆனந்த் இவன் மட்டுமல்ல குற்றவாளி. இந்த கொலை நடத்தப்படுவதற்கு உடந்தையாக போன ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள், அங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள், மிளகாப்பொடி வாங்கி கொடுத்தவன், அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு உத்தரவிட்ட அந்த டிஎஸ்பி, இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எஸ்பி, அந்த எஸ்பி டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரி, இது எல்லாருமே அக்யூஸ்ட். எல்லா பயிலுமே அக்யூஸ்ட், எல்லா பயிலுமே இதை கண்டிக்கப்படணும், எல்லாருமே இதை தண்டிக்கப்படணுங்கிறதா இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே போல இந்த நிக்கிதா இவ்வளவு நடந்திருக்குல்ல, இவ்வளவு நடந்தது யாருக்காகனா அந்த நிக்கிதாவுக்காக. அவ யாருன்னா தமிழ்நாட்டினுடைய நீரா ராடியான்னு சொல்றாங்க. எப்படி சிவகாசி ஜெயலட்சுமி காவல்துறைக்குள்ள தன்னை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பல பேரை ஏமாத்தினா, அவ காவல்துறை ஏமாத்தினா. இவ காவல்துறை பல ஐஏஎஸ், பல ஐபிஎஸ்,
பல அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். மதுரை பகுதிகளில் சேலை திருடுற பொம்பளையை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், பெரிய பெரிய இது இருக்கும், ஜவுளி கடைகள், அங்கே போயிட்டு சேலைகளை திருடுவாங்களாம். ஒரு பொம்பளை வந்து 5-6 சேலையை திருடுவா, எங்கே வச்சிருக்கானே தெரியாது, வெளியே வந்துடுவா. அது மதுரை பகுதி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேலையை எப்படி களவாம்பான்னு. அந்த பொம்பளை சேலை திருடுற பொம்பளையாவது சேலையத்தான் களவாம்பா, இவ தலைமை செயலகத்தே களவான் இருக்கா. ஒரு தலைமைச் செயலகமே உள்ள இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அது ஐஏஎஸ்ன்றாங்க, டெல்லியில் ஐஏஎஸ்ன்றாங்க, ஐபிஎஸ்ன்றாங்க, தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச தலைமை அதிகாரின்றாங்க. ஏன்னா இந்த ஒரு ஃப்ராடு பொம்பளைக்காக நகையே இல்லை, இவளே ஒரு ஃப்ராடு, நகையே இல்லாத குற்றச்சாட்டுக்கு வாய்மொழி புகாருக்கு இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இப்போ இவ யாரு அப்படிங்கிற கேள்வி பிறக்குதுல்ல. இவள் யார் என்பதை மதுரையினுடைய ஒரு பேராசிரியர் அழுது கண்ணீர் விட்டு கதறிட்டான். இவன் பேரை சொல்லி அவனுக்கு பயப்படுறான். 2011 தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய பிஏ எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி 16 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. யார? இவருடைய பேராசிரியரே. யார்கிட்ட படிச்சாலோ அவருக்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்திருக்கானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா பாருங்க. என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீ 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆசிரியர் பணிங்க வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியாக பணம் கேட்டு வேலை கேட்டு இது பண்ணுறோம். கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில இருந்து. அதெல்லாம் தாண்டி அவருடைய மாணவிகள், இவ திண்டுக்கல்ல ஒரு அரசு கலைக்கல்லூரியில் இப்போ பேராசிரியர் இருக்கா. இவர் பிஹெச்டி முடிச்சவ, ஒரு முனைவர் பட்டம் பெற்றவ, அதனால டாக்டரேட், டாக்டர் நிக்கிதான்றாங்க, டாக்டரேட் பட்டவ. அந்த மாணவிகள் தான் படித்த பேராசிரியர் ஏமாத்திருக்கா, தாங்கிட்ட படித்த மாணவிகளையும் ஏமாத்திருக்கா. எல்லாரையும் ஏமாத்துறது மட்டும் தான் இவருடைய ஒரே தொழில் இருந்திருக்கு. அந்த மாணவிகள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுபோல மதுரை திருமங்கலம் பகுதியில் விஏஓ, தாசில்தார், லெக்சரர், பேராசிரியர் என்னை சகட்டு மணிக்கு ஒரு பொம்பளை செந்தில் பாலாஜா வாழ்ந்திருக்காங்க. அவ வேலை வாங்கி தரதை ஏமாத்துற மாதிரி போக்குவரத்துல பொறியாளர் வேலை, கண்டக்டர் வேலை, நடத்துனர் வேலைன்னு சொல்லி அவர் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஏமாத்தினா. இவன் அமைச்சர் இல்லாம அவங்க அப்பா சப் கலெக்டர் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றினவர், கலெக்டர் ஃபேமிலின்னு ஊருக்குள்ள பேர். உங்க அப்பா பேர் ஜெயபெருமாள், தம்பி கவியரசு, அவனும் நல்ல படித்தவன், அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்றாங்க. உங்க அப்பா பக்கா ஃப்ராடு, இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. உங்க அம்மா சிவகாமி அவ கலெக்டர் கொண்டாட்டிக்கிற பேர்ல அவ ஒரு பக்கம் சீட்டிங்க போட்டு இருக்கா. எப்படி 86 லட்சம் ரூபாய்க்கு மேல சீட்டிங்க போட்டு 15 வழக்குகள் இவள் மேல மதுரையில மட்டுமே நிலுவையில் இருக்கிறதா. எந்த வழக்கிலையும் கைது செய்யப்படல. எல்லா வழக்கிலையும் அதிகாரிகளுடைய பேரை பயன்படுத்தி இவ வெளியே வந்துக்கிறா. எப்படி பயன்படுத்திக்கானா, மதுரையில சில அதிகாரிகள் வந்தா இவ வீட்டில் தான் சாப்பாடு போமா, சாப்பாடு மட்டும்தான் போமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இவ வயசு இருக்கு தண்டியும் என்ன பண்ணிருக்கான்னா, வேலை வாங்கி தரதா மட்டும் ஏமாத்தல, மலையவே சாச்சிருக்கிறா. உண்மையிலேயே அவர் ஒரு கரடுமுரடான அரசியல்வாதியா அறியப்படுவார், மேடைகள் அப்படி பேசுவார். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அண்ணன் திருமானன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர். அவரோட பழகின ஆட்களுக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அந்த மனுஷனையே சாச்சிருக்காங்க. அவருடைய திருமணம் பொண்ணு பார்க்குறாங்க 2004 அந்த காலகட்டத்தில், 2001 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ஜெயபெருமாள்னு சொல்லி ஒரு கலெக்டர் குடும்பம், சப் கலெக்டர் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பமே படித்த குடும்பம், இந்த அம்மாவும் நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று பொண்ணு பார்த்துறாங்க. ஒரு சரசரன்னு நிச்சயார்த்தம் பண்ணுறாங்க, டக்குன்னு இது பண்ணுறாங்க. எல்லாம் முடிந்து மதுரையில் பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக ஒரு திருமணம் நடைபெறுது. அப்போ திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே கறி கஞ்சி போடுறாங்க. அன்னைக்கே மதுரையிலே 30 லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு பழக்கம், அவருக்கு பிஜேபியில் இருந்தார், அப்போ ஆர்எஸ்எஸ் இருந்தார். அந்த பழக்க வழக்கத்தை ராமகோபாலன்ஜிலாம் வராங்க, எல்லாம் வச்சு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பழக்க வழக்கம் உண்டு, வீட்டில் போயிட்டு பாலும் பழம் சாப்பிடுவாங்க, பொண்ணு வீட்டில் போய் பாலும் பழம் சாப்பிடுவாங்க. அப்படி இப்போ மணப்பொண்ணும் யார், இந்த நிக்கிதாவும் அவருடைய திருமணம் செய்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாறன் ஜி அவர்களும் நேராக பொண்ணு வீட்டுக்கு திருமங்கலத்துக்கு போகிறாங்க. திருமங்கலத்தில் மேலே போயிருக்கிறா, இவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கிறா. இவர் கீழே உட்காந்து பாலம்பழம் சாப்பிட்டு கோட் சூட் போட்டு மாலையை போட்டு உட்காந்துருக்காரு.
போனவே வெளியே வரவே இல்லை. ரொம்ப நினச்சி வரல. உங்கள் அப்பா வந்து என்னை மானபங்கப்படுத்திட்ட, என்னை அசிங்கப்படுத்திட்ட, நான் வாழவே முடியாது அப்படின்னு உங்கள் அப்பா கத்திட்டு வந்துருக்கிறான். இருந்த ஜெயபெருமாள். இவர் என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவனே உங்கள் அண்ணங்காரன் கவியரசு வந்திருக்கான். திருப்பி வந்து இவன் என்ன இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா, ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கணும்னு கோச்சிட்டு போயிட்டா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவள் நாய் தான் அவளுக்கு உயிர், அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. காலையில் எல்லாரும் கல்யாண அவசரத்தில் நாங்கள் போயிட்டோம், நாயை பூட்டி போட்டு போயிட்டோம், அது நாய்க்கு சாப்பாடு வைக்கலையா, அதுக்காக கோச்சிட்டு போயிடுச்சு இந்த நாய் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் திட்டிருக்கான். ஒன்று இவ்வளவு ஒரு உயிர் நேயவாதியாக இருக்கா, ரொம்ப கல்யாணம் பண்ணிருக்க முடிஞ்சு அவர் நினச்சிப்பார் போல இருக்கு. உடனே கடைசியில் பார்த்தா சரி வீட்டுக்கு வர வைங்க, வந்துருவா நீங்கள் போங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. நைட்டு பார்த்து நைட்டு வரவே இல்லை. மறுநாள் காலையில் முக்கியமான அரசு கட்சி தலைவர்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன பொண்ணை காணும் அப்படின்னோடனே, இல்லைங்க பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டு படுத்துருக்கு உள்ள, அதெல்லாம் வெளியே வரமுடில அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. திருப்பி பார்த்தா ஒரு 2 நாளாவது 3 நாளாவது 4 நாளாவது 5 நாளாவது ஆளை காணும். கடைசியில் வீட்டுக்கு போனால் இங்கே இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் போவாங்களே, என்னையா கல்யாணம் முடிஞ்சு உன் பொண்ணை வந்து வீட்டில் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொந்தக்காரங்க கொஞ்சம் பேசுவாங்கல்ல, இவங்க கொஞ்சம் பேச அவங்க கொஞ்சம் பேசன்னு சொல்லி இவங்க ஒரு அடிதடிகரமாயே ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அண்ணன் திருமாவளவன் மேலே, அவனுடைய அம்மா மேலே, அண்ணன் திருமாவளவனுடைய அக்கா மேலே, அவருடைய அப்பா மேலே வரதட்சணை புகார்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கிறான். வரதட்சணை புகார்னு எவ்வளவு கொடூரமாக ஆபாசமாக கேவலமாக சித்தரித்து அவங்க அப்பா ஒன்று பேசுன மாதிரியும் அவங்க அம்மா ஒன்று பேசுன மாதிரியும் அவங்க அம்மா கல்யாண மேடையில் வச்சே வந்து என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ நிறைய நகை போட்டு வரணும், நீ அப்படி பண்ணு சொன்ன மாதிரி அவங்க அக்கா ஒரு ஒரு ரொம்ப ஆபாசமாக பேசுன மாதிரி இப்படி பொய்யா சித்தரித்து ஒரு புகாரை கொடுத்து அந்த புகாரில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு தேடி இருக்கு. இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொண்ணு வரலன்னு இவர் காத்திருக்க, ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் அவ புகார் கொடுத்து குடும்பத்தை போலீஸ் வந்து ஓட விட்டுருக்கா. அன்னைக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான அவர் நபர் கிடையாது. அன்னைக்கு வந்து வெளியிலாமல் ஒரு தலைமறைவாக இருந்து அப்புறம் ஜாமீன் எடுத்திருக்காங்க. ஜாமீன் சொல்லி இருந்தால் எனக்கு விவகாரத்தை வந்து இவங்க கேட்டிருக்காங்க, இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு. விவகாரத்தை வேணா 10 லட்சம் கொடு அப்படின்னு உங்கள் அப்பா வந்து பேசி விவகாரத்தை வேணா 10 லட்சம் தரணும், இது என் மகளுக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியாது, 10 லட்சம் தா அப்படின்னு குடும்பமே செட் பண்ணி பேசி 10 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் விவகாரத்தை வாங்கியிருக்காங்க. விவகாரத்தை வாங்கிட்டு அப்புறம் அவர் வந்து முதல் திருமணம், இது வந்து திருமணமே கிடையாது. இது வந்து காலையில் 10 மணிக்கு நடந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 15 நாளைக்குள்ளே பேசி அன்றைக்கெல்லாம் ஃபோனில் பேசுகிறது எதுவுமே கிடையாதுல்ல. அன்றைக்கி பொண்ணு பார்த்து வந்தால் மனமேடையில் தான் பேசணும், அப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்து இன்றைக்கி வந்து ஃபோனு என்கேஜ்மெண்ட் அப்படிலாம் போயிடுச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு முறை கிடையாது. ஆனால் அப்போ ஒரு நாள் கூட அவர் வந்து அந்த பொண்ணுடைய மூஞ்சி அவன் முகரக்கட்டையை கூட முழுசாக பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி அவர் முகரக்கட்டையோட முழுசாக பார்த்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு அழகான திருமணம் செய்து கொண்டு அவர் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கார் பிள்ளைகளோட. இந்த பக்கம் இவ அதுக்கப்புறம் பார்த்தா 10 பேரை ஏமாத்திருக்கான். நிகிதான்றவங்க வந்து எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு 3-4 கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க, கொடுத்து குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது. ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க, நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு. ஓராண்டு காலம் தலைமுறைலாம் இருந்தோம், பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. திருமாறனுக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறது, அப்புறம் திருமண ஆசை காட்டி அந்த நேரத்தில் நகையை பறிச்சுக்கிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் போடுவாங்களா அதோட ஓடி போயிடுறது, இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸரை கட்டியிருக்கிறா, கட்டி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனை விரட்டி விட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கட்டியிருக்கிறா, அவனையும் விவகாரத்தை பண்ணி விரட்டி விட்டா. இவ வேலையே திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம், கர்ப்பமாயும் கலைத்திருக்கலாம். அந்த இளம் பிராயத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க தண்ணியும் கொஞ்சம் மூஞ்சி இப்போயே பார்க்க முடியல, அப்போ எப்படின்னு தெரியல, அப்பவுமே இப்படி தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த என்ன பண்ணியிருக்கிறா, அந்த நேரத்தில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறா. அந்த பருவம் இருக்க தண்ணியும் திருமண மோசடி பண்ண இவ பருவம் போயிடுச்சு, பருவம் முத்தி பன்னிக்குட்டியாக மாறிடுச்சு அப்படின்னொன்னே அதுக்கப்புறம் இனி வந்து கல்யாணம் பண்ண முடியாது, பூரா நம்ம ஆன்டி ஆகிட்டோம் அப்படின்னொன்னே எவனை போண்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வேலை வாங்கி தர்ற ஏமாத்தில் இறங்கியிருக்கா. இவ ஒரு பக்கா சீட்டிங். இந்த பக்கா சீட்டிங் பண்ண ஒரு கேடுகட்டவளை நம்பி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசும் செயல்பட்டு இருக்கு. நான் பலமுறை சொல்றேன், சாத்தான்குளத்தில் ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஈகோவில் நடந்த ஒரு கொலை, ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஈகோ. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நேரடியாக தலைமைச் செயலகம், அதிகார வர்க்கம், அப்புறம் எஸ்பி, டிஎஸ்பின்னு எல்லாமே ஒரு நெட்வொர்க்கே செயல்பட்டு இருக்கு. தூக்கிக்கொண்டு வச்சு அடித்து 2 நாளை சித்திரவதைப்படுத்தி எல்லா சிசிடிவியும் மறைக்கப்பட்டிருக்கிறான். மொத்த அதிகார வர்க்கம் செயல்பட்டு இருக்குன்னா இவ யாரு?
அப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரிகள் நேரடியாக போய் யார்ட்டையும் லஞ்சம் வாங்க முடியாது, நேரடியாக போய் லாபி பண்ண முடியாது. அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதுக்கு, போஸ்டிங் போடுறதுக்கு, ஒரு இடத்துல போய் ஒரு ஆத்து மணல் குவாரி, ஒரு கல் குவாரி, ஒரு முதலாளி இவன்ட்ட காசு வாங்குறது இவங்களுக்கு புரோக்கர்கள் தேவைப்படுது. அந்த புரோக்கர்களை சில பேர் அதிகாரி நியமிக்கிறாங்க. அந்த புரோக்கர்கள் வந்து கொஞ்சம் படித்தவனை, ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சுக்கிறாங்க. அப்படித்தான் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனுக்கு இந்த மகேஸ்வரி அப்படிங்கிற எஸ்எஸ்ஐ நெருக்கமாகறாங்க. அந்த எஸ்எஸ்ஐ வந்து இருந்து அவங்க வந்து வேலையை விட்டு வெளியே வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறது, ஒரு தடவை காசு வாங்குறது. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸை பயன்படுத்திக்கிறது. ஐபிஎஸ், ஐஏஎஸ், முக்கியமான அதிகாரிகள் இந்த மாதிரியான புரோக்கரிஸ்டுகளை, லாபியிஸ்டுகளை எல்லா இடங்களையும் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த மகேஸ்வரியும் இந்த நிக்கிதாவும் சான்று. இன்னும் எத்தனை மகேஸ்வரிகள், எத்தனை நிக்கிதாக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க தெரியல. ஒரு நிக்கிதா அஜித்குமாரோடைய பிரச்சனையில் வெளியே வந்ததுனால நிக்கிதா வெளியே தெரிஞ்சிருக்கா? இன்னும் எத்தனை நிக்கிதா கிட்ட இந்த பல அதிகாரி நக்கிதாவா போட்டுருக்காங்கன்னு தெரியல. கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின. தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? வடிவேலு மருதமலை படத்துல காமெடிக்கு வச்சாரு. இவர் யாரு? இவர் என்ன முறப்படி தாலி கட்டின ஒன்னாவது புருஷன். இவர் யாரு? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. இவர் யாரு? இவர் தான் உண்மையிலே புருஷன். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வாங்கல. அதே மாதிரி தான் இந்த நிக்கிதா கதை. உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா 15 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 15 கல்யாணம். ஒரு கல்யாண ராணியா வாழ்ந்திருக்கிறா, 15 கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அது இல்லாமல் பல வகையான சீட்டில் பண்ணியிருக்கிறா. அதிகாரிகளுடைய பேரை சொல்லி காசு, அந்த நேரத்தில் காசு அடிக்கிறது. 10 லட்சம் வாங்குறாளா, 5 லட்சத்தை அதிகாரிக்கு அடிக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏட்டியா, என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் காசு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பணத்தை இழந்தான் வந்திருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவளை கைது பண்ணாம விட்டா காசும் கிடைக்குது, அவளும் கிடைக்கிறா. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? யார் பக்கம் நிற்பாங்க? இந்த பக்கம் தான் நிற்பாங்க. இப்படித்தான் எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் பக்கம் தான் அதிகாரிக்குது. அதுல அத்தி பூத்தார் போல, சேற்றில் முளைத்த செந்தாமரை போல காவல்துறையில ஒட்டுமொத்தமான காவல்துறையும் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கேயும் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. இன்றைக்கும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்கணும், ஒரு வெள்ளம், ஒரு தீயணைப்பு, ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதுலேயும் குறைந்தபட்ச மனிதநேயத்தை காக்கக்கூடிய, மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய, மக்களுக்கு கீழே உள்ள மக்களுக்கு பிரச்சனை காக்கக்கூடிய, பணக்காரன்ட்ட வாங்கிக்குவோம் ஆனால் ஏழை எளிய மக்களை தொடமாட்டோம் அப்படின்னு கோட்பாடுடைய சில பேர் இருக்காங்க. யார்ட்டையுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு கோட்பாடுடைய காவல்துறையும் இருக்காங்க. இன்றைக்கும் காவல்துறையில் உயரதிகாரி தப்பு செஞ்சாலும் தூக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ராகாருக்கு போன்றவர்களும் இதே துறையில் தான் இருக்காங்க. குறைந்தபட்ச நேர்மையோடு பெண்களை தொட்டா என்கவுண்டர் போடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய சைலேந்திர பாபு போன்ற ஆட்களும் இந்த துறையில தான் இருந்தாங்க. எத்தனையோ இன்னைக்கு நமக்கு தெரிந்த எஸ்ஐகள், ஏட்டுகள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிகள், ஏன் நல்ல நல்ல நேர்மையான எஸ்பிகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வெளியே தெரியாம சைலண்ட் மோட்ல ஏதோ ஒரு பகுதியில் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் சீல் பிடிச்சு போயிருச்சு, சீரழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு பொத்தாமதுவா நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயும் சில பேர் இருக்காங்க. அது எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆனா பெரும்பான்மை அதிகார வர்க்கத்தினுடைய அடிமைகளாக, இது போன்ற லாபிஸ்டுகளை வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு செயல்படக்கூடிய ஆட்களாக, எளிய மனிதர்களை தாக்குவதாகத்தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அதை தன் துறையின் கீழ் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கை கொண்டு அடக்குவேன், இதை வந்து என் துறையில தவறு செய்தாலும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இந்த தவறுகள் நடப்பதற்கு துணை போறாரா, இல்ல வேடிக்கை பார்க்கறாரா, இல்ல அவருக்கு தெரியலையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்பொழுது தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி உத்தரவிடுறாரு, காவல் நிலையங்களை யாரையும் அழைச்சிட்டு போகக்கூடாது, பெண்களை அழைச்சிட்டு போகக்கூடாது, சிறுவர்களை அழைச்சிட்டு போகக்கூடாது, ஒரு மது போதையில் கிடந்தா கூட அவனை வந்து அரசு மருத்துவமனை கொண்டு போகணும், யாரையும் கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கஸ்டோடியல் டார்ச்சர் என்பது 25 பேர் செத்துருக்கிறான், 2500 பேர் கைகால் முடிச்சிருக்கிறான், 25,000 பேருக்கு மேலே அடி வாங்கியிருப்பான். விசாரணைங்கிற பேரில் எஃப்ஐஆரே போடாமல் சஸ்பீசியஸ் அப்படிங்கிற பேரில் பல பேர் அடி வாங்கியிருக்கான். இன்னைக்கு 1977ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பெரியவர் சிறையிலிருந்து 104 வயசுல வெளிவாய்ந்திருக்காரு. யாரு? குற்றமற்றவர்னு. குற்றமற்றவர்னு சொல்லி 44 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காருங்க. 104 வயசுல வெளியே வராரு. வயது முதிர்ந்து போச்சு, இளமை போயிருச்சு, அவன் மனைவி இறந்து போச்சு, 2 மகன்கள் இறந்து போயிட்டாங்க, வாழ்க்கையே போயிருச்சு. ஆனா குற்றமற்றவர்னு வெளியே வந்திருக்கிறான். அப்படி
தமிழ்நாடு அரசு விசாரணைகளை பேரில் பல விசாரணை கைதிகளை, அப்பாவிகளை, காவல்துறையினுடைய பொய்யான புகாரில், பொய் புகாரை ஏற்றுக்கொண்டு போட்ட பொய் எஃப்ஐஆரில் பல பேர் உள்ள கிடக்கிறான். இந்த அஜித்குமாருடைய மரணமாவது அந்த பொய் புகாரில் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை ஏற்றுமா அப்படிங்கிறத காவல்துறையும் நீதித்துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்தா முடிவெடுக்கணும். நம்மகிட்ட இருக்க கோரிக்கை ஒன்னே ஒன்று தான். இவ்வளவு குற்றங்களை செய்தவ, இவ்வளவு பெரிய படுகொலைக்கு காரணமானவ, தமிழ்நாடு முதலமைச்சரையே மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒருத்தியை ஏன் நீங்க பாதுகாக்கிறீங்க? ஏன் இன்னும் அவளை விசாரணைக்கு அழைக்கல? அவள் மேல புகாரே இல்லையா? ஏற்கனவே உள்ள பழைய புகார்களை தூசு தட்டலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய புகார் அடிப்படையில் அவளை கைது செய்யலாம். இதுல உண்மையிலே அவள் நகை வச்சிருந்தாளா வைக்கலையா அப்படிங்கிறத விசாரிக்கலாம். சும்மா கொண்டு விசாரிக்க பேர் கூட காவல்துறையில் அவ சர்வசாதாரணமா ஒரு கார்ல கிளம்பி அங்க பொள்ளாச்சி பக்கத்துல போயிட்டு நல்ல வர்க்கியும் நல்ல செனமாட்டுக்கு திங்கிற மாதிரி நல்ல இதுவும் தின்னுக்கிட்டு இருக்கிறா, காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. நல்ல ரெண்டா அவங்க ஆத்தாக்காரியும் அவளும் சேரில் உட்காந்துக்கிட்டு 3 சேர் வேணும் அவள் உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இதை அவங்க வந்து 100 கடிச்சு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படியா இருக்காங்களா, சரி சரி இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போட்டோன்னு ஒரு இணையாது ஒரு மீன் போட்டான்யா ஒரு தம்பி காலின்னு ஒருத்தன் தர்மபுரியில் யார் பிஆர் யாரோ ஒரு மீன் போட்டான் ஸ்டாலினை பற்றி. ஏதோ மீன் போட்டதுக்கு ஸ்பெஷல் டீம் இங்கிருந்து போய் அவனை தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பதிவு போட்டாருன்னு சொல்லி பறந்து தூக்குறாங்க. பழனியில் ஒரு பாஜகவுடைய ஒரு பொறுப்பாளர் ஒரு டாஸ்மாக் வந்து பகல்லையும் செயல்படுது, 24 hours செயல்படுதுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அவரை போய் கைது பண்ணாங்க. பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர்னு மாற்றி கைது பண்ணுற நீங்கள் இங்க ஒருத்தி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசையும் அவமானப்படுத்திட்டா. தமிழ்நாடு முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. மொத்த சிஸ்டத்தையும் ஒரு வாரம் முடக்கி போட்டுட்டா. அவளை தூக்கி வச்சு விசாரிப்பதற்கு உங்களுக்கு எது தடுக்குது? அவளை தூக்குனா பல பேருடைய பேர் வெளிவந்துருங்கிறாலையா, பல அதிகாரிகளுடைய முகத்திரை கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை பல அதிகாரிகள் சிக்குவாங்க அப்படிங்கிறதுனாலயா? சிக்குவாங்க. 8ஆம் தேதி நீதிமன்றம் சொல்ல போகிற முடிவெடுக்க போகிற தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த நிக்கிதா கைது செய்யப்படுவாள். இந்த நிக்கிதாவுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற, இல்லை நிக்கிதா பல பேர் முதுகுக்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேருடைய முகத்தையும் கிழித்து எரியப்படும். அத்தனை பேருடைய அம்பலமும் வெளியே வரும். வர வைப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ